இன்றைய வாக்குத்தத்தம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். என்னோட சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னோட சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம் இல்லையா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் சொல்கிறார், என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. கலங்காதீங்க. கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்குற தேவன். அவர் தான் நம்ம சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் தான் வானத்தை பூமியை சமுத்திரத்தையும் நீர் ஊற்று எல்லாத்தையும் உண்டாக்கினவர். அதான் சொல்கிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க. சமாதானம் இல்லைன்னு சொல்லி அந்த சீரியல் பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், அதெல்லாம் அந்த சமாதானமெல்லாம் நிலையானதில்லை. அருமையானவர்களே, நமக்கு சமாதானம் எப்படி கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்குற சமாதானம் தான் நிரந்தரமானது, நிலையானது, நம்மளை விட்டு நீங்காதது. ஏசாயின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் உம்மை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அருமையானவர்களே, அந்த உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இன்னைக்கு சரி சமாதானம் கிடச்சிருச்சு, நம்மளை விட்டுறலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும். எது வரைக்கும்? நம்ம சிவன நாளெல்லாம் அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடன் நமக்கு என்ன செய்யறான்? பூர்ண சமாதானத்தை கொடுக்குறாராம். நாம் பூர்ண சமாதானத்தை கொடுக்குறார். அந்த சமாதானம், அவர் கொடுக்குற சமாதானம் விட்டு எடுத்து போடவே முடியாது. பாருங்கள், பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும், அவரையும் நம்பி இருக்கணும். நமக்கு என்ன கொடுக்குறாராம்? பூர்ண சமாதானத்தை கொடுக்குறார். சமாதானம்னு சொல்லி கலங்குறீங்களா? எனக்கு பாருங்கள், அம்மா இல்லை, அப்பா இல்லை, கூட பிறந்தவங்கள கண் பார்வையும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் சமாதானம் வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவரை நம்ம பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அவர் உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ள முடியும். நீர் தான் ஆண்டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்லை, நீர் தான் எனக்கு, நீங்கள் தான் அந்த சமாதானத்தை தரணும், சந்தோஷத்தை தரணும். உள்ளத்தில் கொஞ்சம் நம்ம உள்ளத்தில் குழப்பம் சோறு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நீர் தான் எனக்கு சமாதானம் தரணும், சந்தோஷம் தரணும், பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யணும் அப்படின்னு அவர் நோக்கி கேட்டால் நிச்சயமாக எனக்கு சமாதானம் தருவார். அந்த சமாதானம் பூர்ண சமாதானம், அறகுறை சமாதானம் இல்லை, பூர்ண சமாதானம். அவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும், அவரையும் நம்பி இருக்கணும். நாம் பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். ஜெபம் பண்ணுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிறீர்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் கண் கலங்கியிருக்காங்கப்பா. அவங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. மகிழ்ச்சி கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, தேர்தலை கொடுங்கப்பா. கர்த்தருடைய கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அவங்களுக்கு சமாதானத்தால் நிரப்புங்க, சந்தோஷத்தில் நிரப்புங்க. சமாதானத்துக்காக எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்காங்கப்பா. எத்தனையோ ஜனங்கள் அங்கே போய் பார்த்து வந்தால் நான் சமாதானமாக இருக்கு, இங்கே போனால் நல்லா சமாதானமாக இருக்குன்னு சொல்லி சிற்றின்பத்தை நாடி ஓடிக்கொண்டிருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தேவை சமாதானத்தை தந்து அவங்க உள்ளத்தை ஆளுகை முடியாச்சு வைக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய அவங்க நாமத்தை மையப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மையமுக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி வச்சுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.